அல்லேலூயா. தேவனுக்கேற்ற கவலை என்ன? உலக பிரகாரமான கவலை என்ன? 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை ஒரு ஆள் சத்தமா வாசிங்க. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். பாருங்க, ஐக்கியம் சரீர அவயங்களை குறித்த ஒரு பிரச்சனை, ஒரு கவலை என்ன அப்படின்னா, உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்கள்கிட்ட 5 காரியங்களை தேவன் வச்சிருக்கிறார். மெய், வாய், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன் உங்கள்கிட்ட இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன் இருக்கு. இந்த 5 புலனை குறித்துள்ள கவலை உன்கிட்ட இருக்கா? நம்மகிட்ட இருக்குதுங்க. அந்த கவலை எப்படி மாற்றுவோம் தெரியுமா? இது தேவனுக்கு ஏற்றதாக மாற வேண்டியதுக்கு என்ன செய்வோம் தெரியுமா? இந்த கண்ணுக்குள்ளால நல்லா மை தீட்டி இங்க வரைக்கும் திருப்பி விட்டுருவோம். இங்க வரைக்கும் திருப்பி விட்டுருவோம். அல்லேலூயா. தலைமுடிய தூக்கி இங்க வச்சு இப்படி ஒரு வெட்டு வெட்டி விட்டுருவோம். ஆமென். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்மை நாமே அலங்காரப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு குணாதிசயம் நம்மகிட்ட இருக்கு. இதுக்கு மேல 2 வயசுல போட்ட துணிய 15 வயசுல போடுறதுக்கு அனுமதிக்குவோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 2 வயசுல போட்ட துணிய பொம்பளை பிள்ளைகளுக்கு 15 வயசுல போடணும்னு சொல்லி யோசிப்போம். கேட்டா உடை சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். காட்டக்கூடாததை தெருப்பொறுக்கிகள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆடை அலங்காரத்தில் அவ்வளவு பெரிய சிக்கனம். தேவன் உங்ககிட்ட இருப்பார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், 2 வயசுல போட வேண்டிய ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை எத்தனை வயசுல போடுவ? 15 வயசுல போடுவ. நீங்களாம் நல்ல பிள்ளைகள், நான் உங்களை பற்றி எல்லாம் சொல்லல. நீங்க எல்லாரும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறபடியினால், நீங்கள் உணர்ந்து பிள்ளைகளுக்கு வஸ்திரம் போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடியினால் உங்களை குறித்து அவர் சொல்லவில்லை. நீங்கள் நல்லவர்கள். நான் இங்கே கேட்கிறவர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம நினைப்பு என்ன தெரியுமா? நான் பெங்களூர்ல வாழ்றேன் அப்படின்ட்டு. பெங்களூர்ல இருக்கிறவன் இன்னைக்கு நல்ல துணி கொடுக்குறான் தெரியுமா உங்களுக்கு? கலாச்சாரத்தில் சிறந்தது இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 இருப்பது பெங்களூர். 2வது இருக்கிறது சென்னை. உங்க நினைப்பு நான் சென்னையில் வாழ்றேன்னு. ஆனா உன் பிள்ளைய கண்டவன் பார்க்கறதுக்கு இப்பவே அடிஸ்தானம் போடுற தெரியுமா? உனல வஸ்திரம் எப்படி உடுக்கணும்னு தெரியணும். அது இல்லாம உட்கார்ந்துட்டு நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன்னா, உன் பிள்ளைய பிசாசுக்கு கையில கொடுத்துட்டு நீ தேவனுடைய பிள்ளையாக மாற முடியுமா? எவனுக்கு மாற முடியும்? முடியவே முடியாது. அதுபோல பிள்ளைகளை ஸ்டைல் படுத்துறோம். இந்த முடியை இங்க வர வச்சு இதுல வச்சு ஒரு வெட்டு. ஏன்? தேவன் உன்னை அங்கீகரிக்கிறாரா? அப்புறம் உனக்கு வேதனையை கொடுப்பாரா, சந்தோஷத்தை கொடுப்பாரா? எதுக்கு வேதனைன்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறியா? தேவ சமூகத்தில் என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த துக்கம் கேட்டிருக்கிறியா? உன்னை நீ அலங்காரப்படுத்துற. உன்னை சென்றடிக்க வேண்டாம்னு சொல்லல, தலைச்சீவ வேண்டாம்னு சொல்லல, சோப்பு போடக்கூடாதுன்னு சொல்லல, குளிக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா உன்னை வசீகரப்படுத்தி அடுத்தவருடைய கண்கள் கவரும்படியாக, அடுத்தவன் பாவம் செய்யும்படியாக உன்னை நீ அலங்காரப்படுத்திக் கொள்கிறபடியினால், உன் பிள்ளைகளை நீ அலங்காரப்படுத்திக் கொள்கிறபடியினால் தேவனுடைய சிட்சை உன் மேல கடந்து வருது. ஜாக்கிரதை. அல்லேலூயா. இன்னைக்கு புரியல நமக்கு. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு புரியல. தயவு செய்து சொல்றேன், ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒன்னு நீ உணரணும். நான் யார்? எதற்கு எனக்கு இந்த பிரச்சனை வந்தது? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேனா? இந்த கேள்வியை நீ கேட்டா உன்னுடைய தப்பு உனக்கு புரிய வரும். நீ கேட்கவே மாட்டியே.
அதனால உன் பிரச்சனை தீரவே தீராது, உன் போராட்டம் தீராது. ஆமென். தேவன் நினைத்தது நடக்காமல் இருக்கணும்னா நீ மனமாறணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தேவன் நினைத்தது நடக்காம, ஏன்னா சவுலுடைய இருதயத்துக்கு மேல பொல்லாத ஆவியை தேவன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. சவுல் யாரு? ராஜா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் அவனிடத்தில் இருந்தது. அவன் பாவம் செய்தபடியினால், தேவனுக்கு விரோதமான துரோகத்தை செய்தபடியினால் அவனிடத்தில் இருந்த அபிஷேகத்தை எடுத்துவிட்டு அந்நிய அக்கினியை அவனிடத்தில் கொடுத்தார். பொல்லாத ஆவி அவனிடத்தில் கடந்து வந்தது என்று சொன்னால், ஏன் உன் பிள்ளையிடத்தில் பொல்லாத ஆவி கடந்து வந்தது? ஏன் உன்னிடத்தில் பொல்லாத ஆவி கிரியை செய்கிறது? என்றைக்காவது உன்னை யோசித்து பார்த்தது இருக்குண்டா? அல்லேலூயா. உண்மை சொல்றேன், ஒரு நாள் கைவிடப்படுவாய். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை இழந்து கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படும் போது, அப்போது தேவனுடைய வார்த்தை உனக்கு புரியும். ஏன்னா நீ வாசிச்ச உபாகமத்தினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிச்ச, யாவுடைய நாமத்தில் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிற போது நீ அதற்கு கீழ்ப்படிந்து அதனுடைய சத்தத்திற்கு இல்லை நான் உன்னை விசாரிப்பேன். பிரைஸ் யாசுவா. இது வேதம், இது சத்தியம். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை வரணும்னு நீ கங்கணம் கட்டிட்டு இருக்கிற, அதை முதல்ல மறந்துடாத. நீ ஒன்ன மாத்திக்கிட்ட அப்படின்னா தேவன் உனக்கு பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா.